எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 20 ஜூலை 2024, 21 ஜூலை 2024 மற்றும் 22 ஜூலை 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, அமெரிக்கா நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? வினய் குவாத்ரா. இரண்டாவது கேள்வி, முதல்வரின் முகவரித்துறை சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? முதல்வரின் முகவரித்துறை சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் பே. அமுதா. 2022-23 நிதியாண்டில் அதிக வருவாய் கொண்ட மாநில கட்சிகள் வரிசையில் எந்த கட்சி முதலிடத்தில் உள்ளது? பாரதிய ராஷ்டிரிய சமிதி. சர்வதேச டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் முதல் இந்திய மற்றும் முதல் ஆசிய ஆண்கள் டென்னிஸ் வீரர்கள் யாவர்? ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்ட முதல் இந்திய மற்றும் முதல் ஆசிய ஆண்கள் டென்னிஸ் வீரர்கள் ஆப்ஷன் டி. அதாவது இவங்க 2 பேரும் விஜய் அமிர்தராஜ், லியாண்டர் பெயஸ். அடுத்து 2023-24 ஆண்டு இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இந்துமதி கதிரேசன். அதே வீரர் விருது மிசோரத்தை சேர்ந்த லாலியன் ஜூலா சாங்தே. அடுத்த 6வது கேள்வி, 2024 ஆண்டு உம்மன் சாண்டி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ராகுல் காந்தி. ஆளுநர்களுக்கு எந்த ஒரு குற்ற வழக்குகள் விசாரணையிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? சட்டப்பிரிவு 361. அடுத்து 8வது கேள்வி, தமிழகத்தில் முதல் முறையாக இணைய வழியில் உடனடியாக கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச நிலவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 20. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மூளை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 22. அடுத்து, வறுமை ஒழிப்பில் இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக எந்த மாநிலம் உள்ளது? வறுமை ஒழிப்பில் இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக எந்த மாநிலம் உள்ளது? பீகார். எந்த மாநிலம் வறுமை ஒழிப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உள்ளது? எந்த மாநிலம் வறுமை ஒழிப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உள்ளது? தமிழ்நாடு. 2023 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாகிஸ்தான் நாட்டின் மொத்த மக்கள் தொகை என்ன? 24 கோடி. அடுத்து, 2024 ஆண்டு சுதந்திர தினத்திற்கான கருப்பொருள் என்ன? 2024 ஆண்டு சுதந்திர தினத்திற்கான கருப்பொருள் என்ன? வளர்ந்த பாரதம். அடுத்து, மகளிருக்கான சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் அடித்த வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஸ்மிருதி மந்தனா. அடுத்து,
சென்னை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் புதிய மேலாண்மை இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? எச் சங்கர். எச் சங்கர். அடுத்து, காலணி தயாரிப்பில் உலகில் இரண்டாவது பெரிய நாடு என்ற சிறப்பை பெற்ற நாடு எது? இந்தியா. இந்தியா. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வு கூட்டம் எங்கு நடைபெற்றது? டெல்லி. டெல்லி. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு சுவிஸ் ஓபன் டென்னிஸ் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? மேட்டியோ பெரட்டினி. மேட்டியோ பெரட்டினி. அடுத்து, கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் அகழாய்வில் தமிழி எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அடுத்து, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதள மென்பொருளில் ஏற்பட்ட கோளாறால் உலகம் முழுவதும் தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் 19 ஜூலை 2024ஆம் தேதி முடங்கின. நன்றி.